இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் மாகாணம் ஒன்று தொடர்ந்து ரசாயனப் பொருட்கள் கலந்த இறைச்சியை விற்பனை செய்வதால் கண்டனம் தெரிவித்த மத்திய அரசு. கடத்தப்பட்ட பேராசிரியரின் உடல் நீர்நிலையில் வீசப்பட்டதாக தெரிவிப்பு. பிள்ளையான் வழக்கு தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டிக்கு பிறகு பிரான்சில் ஏற்பட்ட கலவரத்தில் 2 பேர் உயிரிழப்பு, நூற்றுக்கணக்கானோர் படுகாயம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பில் வழங்கப்பட்ட தீர்ப்பு பாராட்டு தெரிவிக்கும் ஸ்டாலின். ரூபாய் 30 கோடி லொட்டரியை காதலிக்க வழங்கிய இளைஞர், வேறொரு ஆண் நண்பருடன் மாயமான பெண். தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் உள்ள சாங்ட் காலன் மாகாணத்தில் உற்பத்தியாகும் இறைச்சியில் பாலிஃபுளூரோல்கல் சப்ஸ்டான்சுகள் எனும் நிரந்தர ரசாயனங்கள் அதிக அளவில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது இது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த ரசாயனம் வெப்பம், எண்ணெய், தண்ணீர் போன்றவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நான்ஸ்டிக் பாத்திரங்கள், உணவு பொட்டலங்கள் மற்றும் தொழில்துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் ரசாயனமாகும். ஆனால் இது இயற்கையில் சிதையாத வகையில் மண்ணிலும் நீரிலும் இறுதியில் மனித உடலிலும் சேரும் அபாயம் உள்ளதால் நிரந்தர ரசாயனங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் பற்றி சாங்ட் காலன் மாகாணம் கடந்த ஆண்டு குறித்த ரசாயனம் இருப்பது தெரியவந்த போதும் அந்த இறைச்சியை தொடர்ந்து விற்பனை செய்துள்ளது. அந்த மாகாணத்தின் உள்மாநில அதிகாரிகள் இறைச்சி நச்சுத்தன்மையற்றது என்றும் உடலுக்கு கேடு விளைவிப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சுவிட்சர்லாந்தின் ஃபெடரல் அரசு இது சுகாதார விதிகளை மீறுவதாகவும் மாகாணம் கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது சுவிட்சர்லாந்தில் ஒரு உணவு பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலன் தொடர்பான பெரும் விவாதமாக மாறியுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைகள் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தும் வகையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இவ்வழக்கில் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் நீர்நிலையொன்றில் வீசப்பட்டுள்ளதாக தற்போது ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மைகளை வெளிக்கொணர குற்றப்புலனாய்வுத்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கை மட்டும் அல்லாமல் சம்பந்தப்பட்ட குழுவினருடன் தொடர்புடைய பல்வேறு குற்றச் சம்பவங்களும் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 30 பிள்ளையான் அலுவலகத்தில் காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விரிவான சோதனை மேற்கொண்டனர். ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற உளவுத் தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 தோட்டாக்கள், 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதனுடன் பிள்ளையான் குழுவின் ஓட்டுநர் கடந்த ஏப்ரல் 17 குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் முழுவதும் கடுமையான கலவரங்கள் வெடித்துள்ளன. இந்த கலவரங்களில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் நாடு முழுவதும் ஏற்பட்ட குழப்பங்களில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி நாட்டில் ஏற்பட்ட குழப்ப சூழ்நிலையில் 560 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு பிறகான சில நாட்களில் நாடு முழுவதும் அமைதியின்மை நிலவியதுடன் 192 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 264 வாகனங்கள் உட்பட மொத்தம் 692 இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கலவரங்களுக்கு எதிராக உள்துறை அமைச்சர் புருனோ ரீடெய்லோ கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். கலவரத்தில் ஈடுபட்டவர்களை அவர் காட்டுமிராண்டிகள் என சாடியுள்ளார். இந்த அச்சுறுத்தலான சூழலில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். அதில் சிலர் கடுமையான காயங்களுடன் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு காவல்துறை அதிகாரி பட்டாசு வெடிப்பால் தாக்கப்பட்டு தற்போது கோமா நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போதைய சூழலில் பிரான்ஸ் அரசு சட்ட நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகின்றது. பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவி வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வெளியாகி அதில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு பெண்கள் பாதுகாப்பு குறித்து நடைமுறை நடவடிக்கைகளில் தமிழ்நாடு காவல்துறையின் துல்லியமான செயல்பாடுகளால் அரசியல் மற்றும் சமூக மட்டத்தில் பெரிதும் பாராட்டுக்குரியதாக மாறியுள்ளது. இதுபற்றி தன் கருத்தை பகிர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின்,
சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு தனது செயலால் தமிழ்நாடு காவல்துறை உறுதியான பதிலை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணையை 5 மாதங்களில் முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்றுத் தந்த காவல்துறையின் செயல் சிறந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு நேரும் அநீதிகளை அரசியல் ஆதாயமாக மாற்ற நினைக்கும் சிலரின் எண்ணங்கள் இந்த தீர்ப்பால் முற்றிலுமாக தோல்வியடைந்துள்ளன என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என்பது இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு தளர்வும் இல்லாமல் கடுமையான தண்டனை வழங்கிய நீதிமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்தும் அவர் தனது பதிவை முடித்துள்ளார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு மூலம் விசாரணை நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 30 கோடி ரூபாய் லொட்டரியை காதலிக்கு கொடுத்த இளைஞர் பணத்துடன் வேறொரு ஆண் நண்பருடன் மாயமான பெண் லாரன்ஸ் கேம்பல் என்பவர் தனது காதலியான கிறிஸ்டல் ஆன் மெக்கே உடன் சுமார் 1.5 ஆண்டுகளாக ஒன்றாகவே வாழ்க்கை நடத்தி வந்தார். கடந்த ஜனவரி 19, 2024 அன்று கேம்பெல் ஒரு கனடா அரசு நடத்தும் லொட்டரியை வாங்கியதில் அதிர்ஷ்டவசமாக 5 மில்லியன் கனடியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் 30 கோடியை வென்றார். பரிசுப் பணத்தை தனது பிறந்த நாளில் பெற்ற கேம்பெல் தனது வங்கி கணக்கு இல்லாத காரணத்தால் அந்த தொகையை காதலி மெக்கேவின் வங்கி கணக்கில் செலுத்த ஏற்பாடு செய்தார். ஆனால் அதன்பின் சில நாட்களிலேயே மெக்கே கேம்பெலின் வீட்டிற்கு வருவதை நிறுத்தினார். அவரது செல்போன் நம்பர் சமூக வலைதளங்கள் அனைத்திலும் கேம்பெலை பிளாக் செய்துவிட்டார். கேம்பெல் அதிர்ச்சியடைந்து மெக்கேவை பல இடங்களில் தேடியபோது அவர் தனது ஆண் நண்பருடன் வாழ்ந்து வருவது தெரியவந்தது. இந்த சூழ்நிலையை அப்படியே விட்டுவிடாமல் கேம்பெல் தற்போது அந்த ரூபாய் 30 கோடி பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.